நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தரை முதல் மாநாடு முடிஞ்ச உடனே கட்சியில சேர்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தாவிகாவுடைய இமேஜ் என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்கும்? ரொம்ப ரொம்ப கேவலமா போயிருக்குங்க. இப்ப இணைச்சிருக்காங்கல்ல, அதான் சொல்றேன். இல்ல வளர்ச்சின்னு நினைக்கல. அதாவது இப்போதைக்கு ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதை சரி பண்றதுக்கான ஒரு வேலையில இருக்கிறாங்க. ஒரு இமேஜ்ல வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் டார்னிஷ் ஆயிருக்கு. அதை சரி பண்ணணும். இமேஜ்ல சரிவு ஏற்பட்டிருக்கு, அதை சரி பண்ணணும், தூக்கி நிறுத்தணும். அப்படி அந்த தூக்கி நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியில பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. இப்போதைக்கு அவங்களுக்கு இருந்த ஆப்ஷன்ல ஒரு ஹார்ம்லெஸ் ஆப்ஷன். இப்போ வேற ஆள்லாம் கொண்டு வந்து உள்ள சேர்த்து அதனால உள்ள திரும்பவும் குளறுபடிகள்லாம் வரக்கூடாது. வந்துருச்சுன்னா பிரச்சனை அது. ஆனால் செங்கோட்டையன் மாதிரி ஆள் உள்ள வந்து பிரச்சனை பண்ண மாட்டார். ஏன்னா இதுதான் அவருடைய கடைசி புகலிடம். அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது அவருடைய நேச்சரே எப்படின்னா தலைமை சொல்ற வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுவார். தலைமைக்கு அறிவுரையெல்லாம் சொல்ல மாட்டார். இப்போ அந்த விதத்திலாம் பார்த்தோம்னா இந்த இது தெரியாமலா விஜயோ விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டோ இவரை எடுத்திருப்பாங்க. செங்கோட்டையனை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா என்ன? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால விஜய் எப்படி இந்த ஓபிஎஸ் நம்பி ஜெயலலிதா ஆட்சியை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போனாங்களோ, ஏன்னா ஓபிஎஸ் வந்து திரும்பி வரும்போது ஆட்சியை திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்ற அந்த ஒரு அவரு என்ன பணிவா பயந்து சொல்றதை கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு ஆள். எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கெல்லாம் துணிச்சல் கிடையாது. ஜெயலலிதா இருக்கிறப்ப யாருக்குமே அந்த துணிச்சல் இல்லை. ஆமாம், ஆமாம், யாருக்குமே அந்த துணிச்சல் இல்லை. துணிச்சல் இருக்கிறவங்க கூட எல்லாமே வெளியில இது பண்ணியிருப்பாங்களே தவிர அம்மா முன்னாடி வந்து சரண்டர் ஆகத்தான் செஞ்சாங்க. இல்லை அது கூட இருக்கிறவங்கள முரண்டு பிடிக்காத ஆளு அப்படின்னு பார்த்து இவ வந்து ஓபிஎஸ் நம்புறாங்க இல்லையா? அந்த மாதிரி செங்கோட்டையன் தாவேகா தலைவர் விஜய்க்கு அப்படி ஒரு பிரமாணிகமான ஒருத்தராக இருப்பார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படி இல்லை, இந்த மாதிரி இல்லை. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அவரு சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமையாக இருந்தார். செங்கோட்டையன் வந்து ஒரு அரசியல் ஆளுமை கிடையாது, அரசியல் அடிமையா? அரசியல் ஆமா, தலைவர்களுக்கு அடிமை. மக்களுடைய நலனை முன்வைத்து அப்படின்னுலாம் இன்னைக்கு சூழ்நிலையில யாருமே இல்லை. பண்ருட்டியுமே பாவம் இந்த இதில் போயிட்டாரு. சரி, இப்போ இந்த இது பேசினதுனால கேட்குறேன். இப்போ விஜயகாந்துக்கு பண்ருட்டி இருந்தாரு அப்படின்னு சொல்லி பேச்சு வரப்போ தாவேகா வந்து அந்த முடிவு எடுத்தா எப்படி இருக்கும்? பண்ருட்டியை வந்து நம்ம கட்சியில ஒரு ஆலோசகராக வச்சுக்கலாம், இல்லை ஒரு கௌரவ பொறுப்பு கொடுத்து நம்ம கட்சியில இணைச்சிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்துச்சுன்னா? ஆமா, பண்ருட்டி ராமச்சந்திரனவே தாவேகாவுல சேர்த்துக்கிறது மாதிரியா? இல்ல இவரு கூட இணையறதுக்கு விருப்பப்படலாம். ஏன்னா இப்ப அரசியல்ல நிற்கதியா நிக்கிறாருல தாவேகா. நான் என்ன நினைச்சேன்னா இந்த ஜென்சி 2K கிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுவும் முதியோர் இல்லை மாதிரி அப்படின்னா எனக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுங்க, நானும் போய் சேர்ந்துக்கிறேன். நீங்க சொன்ன பார்த்தா முதியோர் வயசானவங்களே கட்சியில இருக்கக்கூடாதா, அரசியல் இருக்கக்கூடாதா? இல்லை, இந்த முதியோர் வந்து கட்சியில இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த முதியோர்களை நம்பி கட்சி இருக்கக்கூடாது. கட்சியை நம்பி முதியோர்கள் வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம், அவங்கள அரவணைச்சிக்கிறோம், அவங்கள ஒரு மரியாதையாக நம்ம நடத்துகிற. மற்ற கட்சிகளில் தூக்கி எறிஞ்சிடுறாங்க, நம்ம அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்போம் அப்படின்றது நல்ல மதிப்பீடு. அதை நம்ம மதிக்கிறோம், அதை வரவேற்கிறோம். ஆனால் இந்த முதியோர்கள் வந்து கட்சியை வழி நடத்திடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? வடிகட்டுன முட்டாளா தான் இருக்கணும். நான் வந்து வழி நடத்துவேன் அப்படி முடிவெடுத்து கூப்பிடலாம்ல, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அப்படி எடுத்தா எப்படி இருக்கும்னு கேட்குறேன். இல்லை, இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் தேமுதிகவே சமாளிக்க முடியாம போயிட்டாப்ல. அடுத்து போய் ஜெயலலிதாட்ட சரண்டர் ஆனாரு. அங்கே போய் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் எடப்பாடி கூட ஈடு கொடுக்க முடியல. இது ஓபிஎஸ் கூட வந்துட்டு அது என்னது ஏதோ ஒருங்கிணைப்பு ஏதோ பண்றாங்க, உரிமை யாருடைய உரிமையை எங்கே போய் யார்கிட்ட இருந்து மீட்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த உரிமை மீட்பு குழு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த குழுவுக்கு இவர் தான் ஆலோசகராக, தலைவராக, வழி நடத்துகிறவராக எல்லாமா இருக்கிறாரு. அந்த குழுவினோட கதி என்ன ஆச்சு பார்த்தீங்களா? கதி கலங்கி போய் கிடக்கு, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் கிடக்குறாங்க. இதுதான் அவருடைய இன்றைய தலைமைத்துவ அரசியல் சாணக்கியத்தனத்தினுடைய நிலை.
பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய நிலை இதுதான். அதனால இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து பாவம் அவரை தூக்கி கொண்டு போய் தாவேக்காவில் உட்கார வைக்க போறீங்க அப்படின்னா இது நீங்க கிண்டலுக்காக கேட்கல. அவர் பலம் வாய்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கனால செங்கோட்டையன் நீங்க வந்து சொன்னீங்க அவர் அறிவில்லாதவர் அப்படின்ட்டீங்க. நான் அறிவில்லாதவர்னு சொல்லலைங்க, அது அறிவு திறமை குறைவானவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவர் திறமையானவரை அவங்க எடுத்துக்கிட்டா அந்த கட்சிக்கு ஒரு பலமா இருக்கலாம்ல. இல்ல அதாவது நான் சொன்ன இந்த முதியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, முதிய தலைவர்களை நம்ம கட்சியில வச்சுக்கிடலாம். அது வந்து ஒரு அடையாளமாக இருக்குமே தவிர அவங்களால கட்சி வளரும் அப்படின்றது இல்லை. இவங்களால கட்சி வளர்ச்சிக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும், செயல் திட்டங்களை உருவாக்குறதுக்கு இவங்களுடைய அனுபவம் உதவியா இருக்கும் அப்படின்றது இல்லை. ஏன்னா இந்த அனுபவம் அப்படின்றது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இப்போ அந்த குற்றங்களுடைய அனுபவம், குறைவுகளுடைய அனுபவம், அவங்க செய்த தவறுகளுடைய அனுபவம், அவங்க அடித்த கொள்ளைகளுடைய அனுபவம், இந்த அனுபவம் எல்லாமே தான் பின்னாடி சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா சட்ட மீறல், மக்கள் விரோத செயல்பாடுகள் அவ்வளவும் சேர்ந்து வருது. தனி மனித ஒழுக்கத்தினுடைய குறைபாடு அவ்வளவும் வருது. அதனால் இந்த அனுபவம் எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறைக்கு வழிகாட்டுறதுக்கு, அவங்கள நெறிப்படுத்துறதுக்கு, அவங்களுடைய எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி எந்த விதத்தில் இவங்க உதவியாக இருக்க முடியும் உங்கள் அனுபவம்? சரி, இப்போ அந்த நெகட்டிவ் சைடை கூட விட்டுருங்க, பாசிட்டிவாகவே எடுத்துக்கிடுவோம். ஒரு நல்ல மதிப்பீடுகளுடைய மேன் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். அப்படிப்பட்ட ஆட்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையை புரிஞ்சுக்கிறதே சிரமங்க. இந்த தலைமுறையை புரிஞ்சுக்கிறதே எடுத்த உடனே நீங்கள் பாருங்க, பார்க்கும்போதே என்ன தோணும்னா இவங்க பூரா தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணும். இவங்க பெரியவங்க பூராமே அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு பெற்றவர்களுடைய பிரச்சனையே அதுதானே. பெற்றவங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பிள்ளைங்களை அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே எதையுமே சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க, இஷ்டத்துக்கு செய்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படிதான் தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க பெற்றோர்கள். ஏன்னா அவங்களாலேயே அவங்க உலகத்துக்குள்ளே போக முடியல. ஏன்னா அவங்க உலகம் வேறையா இருக்கு. ஜென்சி உலகம் வேற, ஜெனால்ஃபா உலகம் அதை விட இன்னும் வேறையா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் சொல்லும் போதே பாருங்க, மோசமா அப்படின்ற வார்த்தை தான் வருது, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு, அவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவதற்கு இந்த அதாவது கேடுகெட்ட அந்த அரசியலில் ஊறிப்போனவர்களால் என்ன பங்களிப்பை செய்துவிட முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து அவர் சரிவை சந்திச்சதுக்கு ஒரு காரணமா இதை எடுத்துக்கலாமா? நிறைய கட்சி மாறிட்டு, இப்போ திமுக, அதிமுக, அடுத்து வந்து பாமகவுக்கு போனாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக், இது தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சார், தனி கட்சியோ இயக்கமோ. அதற்கு அடுத்தபடியா வந்து தேமுதிக, மீண்டும் அதிமுக திருப்பி இது மாதிரி வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து 10 கட்சி பண்ருட்டி அப்படிங்கிற பேரே வந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் விமர்சனம் செஞ்சாங்க. அவர் அதிமுகக்கு எதிராக கருத்து சொல்றப்போ அந்த கட்சி மாறிட்டே இருந்தது கூட அவருக்கான சரிவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அந்த கட்சியோட கொள்கையை ஏத்துக்கிட்டு அவரால் இருக்க முடியலையா? கட்சி கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்பத்தில் அவர் திமுகவுக்கு வரும்போது அண்ணாவினால ஈர்க்கப்பட்டு அவர் முன்வைத்த அந்த கொள்கைகளை நான் சொல்லியிருக்கேன்னா, இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமையா இருக்கிறாரு. அதனால அந்த சிந்தனையில தான் கட்சிக்குள்ளேயே வர்றாரு. அந்த சமயத்தில் அவருக்கு வந்து திறமைகளும் இருந்துச்சு, பேச்சாற்றல் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்தது. செயல் வீரராகவும் இருந்தார், களத்தில் செயல்படக்கூடியவராக இருந்தார். அந்த விதத்தில் திமுகவில் வந்து முதல் தேர்தல் 67 தேர்தலில் 30 வயசுலயே எம்எல்ஏ ஆகுறாரு. அடுத்து 71 மினிஸ்டராகவே ஆயிடுறாரு. ஆரம்பத்தில் அவருக்கு அந்த கட்சி கொள்கைகள் எல்லாம் ஈடுபாடு இருந்துச்சு. அதாவது கட்சியை தாண்டிய கொள்கை பற்று ஈடுபாடு அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவர் இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடியவர். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த திமுக, அதிமுக அப்படின்னு வரும்போது, அந்த பதவிகளுக்குள்ளே போகும்போது, அரசியல் ஆடுகளம் அந்த களத்துக்குள்ளே போகும்போது நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த காம்ப்ரமைசஸ் இவரும் பண்ணி இருக்கிறாரு. இப்போ அதனால தான் எப்படி, அதாவது இப்போ ஒரு தமிழ் உணர்வோட அவ்வளோ வேட்கையோட அரசியலுக்குள்ள வந்த அந்த இளைஞன் கடைசியாக என்ன ஆயிடுதுன்னா, தன்னை ஒரு வன்னியர் அப்படின்ற அளவில் அடையாளம் காட்டி பாமகவில் போய் சேர்ந்து அவருடைய உலகத்தவே சுருக்கிக்கிறார்.
ஐநா சபை வரைக்கும் போய் இப்போ பேசினவர் இன்னைக்கு அங்கே வந்து என்ன ஆகி போயிருதுன்னா நான் ஒரு வன்னியர் அப்படின்ற அளவுக்குள்ள சுருங்கிடுறாரு பாத்தீங்களா. அதை எப்படி அப்ப எடுத்துக்கிற முடியும்? அதிமுகல இருந்து வெளியே வராரு, திமுக கூட ஏற்கனவே முரண்பாடு இருக்குது, அடுத்து இருக்கக்கூடிய கட்சி பாமக, எனக்கு அதுல பலன் கிடைக்குங்கிறப்ப நான் அதுல போய் சேர்றதுனால என்னுடைய ஜாதியை முன்னிலைப்படுத்த முடியாதுல்ல. இல்ல ஜாதி இல்ல, அவர் பாமகவுக்கு ஏங்க போனாரு, காங்கிரஸுக்கு ஏன் போல? காங்கிரஸ்ல கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க, இவர் கேட்டிருக்கணும். அவங்கதான் கூப்பிட்டு தானே ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் போயிருந்தாருன்னா காங்கிரஸ்ல இப்ப ஏற்கனவே 78 குரூப் இருக்கு, இவர் போயிருந்தா இன்னும் ஒரு 2 குரூப் ஆயிருந்திருக்கும். இவர் கேட்டிருக்க மாட்டாரு. இல்ல அது அந்த ஆப்ஷனை யோசிக்கல. அந்த டயத்துல பாமக வந்ததுனால அப்பதான் அது ஒரு அரசியல் சக்தியா உருவாகிக்கிட்டு வந்தது. இவரும் போய் சேர்ந்து பங்களிப்பு செய்தாரு. நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, அவருடைய கொள்கைகள் எல்லாமே ஒரு ஒரு நீதி, தமிழ் அப்படின்னு அந்த மாதிரியான உணர்வு இருந்த, சமத்துவம் அப்படி பெரிய கொள்கையா இருந்துச்சு. அது அந்த அரசியலுக்குள்ள போய் காம்ப்ரமைசஸ் பண்ணி கடைசியில ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு சர்வைவல் அப்படின்ற அளவுக்கு வரும்போது தான் பாமக ஆப்ஷனே வருது. அந்த சர்வைவல் ஆகி போயிடுது. இவர் கொள்கை பற்றோடு இருந்திருந்தாருன்னா ஏன் கட்சியில தான் போய் சேரணும் என்னங்க இருக்கு? இவர் ஒரு மூவ்மெண்ட், ஒரு இயக்கத்தை நடத்தி இருக்கலாமே. அந்த அளவுக்கு அவருக்கு பின்புலம் இருக்கு, பணபலமுமே கிடைச்சிருக்கு. ஏன்னா 3 டேர்ம் 4 டேர்ம் மினிஸ்டர் இருந்திருக்கிறாரு. பாமகவில் சேர்றதுக்கு முன்னாடி 4 டேர்ம் மினிஸ்டரா இருந்தவர் வந்து சும்மாவா இருந்திருப்பாரு? இல்ல, ஒரு இயக்கமே ஆரம்பிச்சாரு, அதுலயுமே தோல்வியை தான் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாரு. பாமகவுக்கு போயிட்டு அப்புறம் வர்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த 4 அணி எல்லாம் கூட இருந்துச்சு, அந்த ட்ரை பண்றாங்க, ஏதோ இதா பண்ணாங்க. ஆனா என்னன்னா அவர் கன்சிஸ்டண்டா செய்யல. அதை ஒரு ஆப்ஷனை அவங்க வந்து கருத்துல எடுத்துக்கல. திரும்பவும் இந்த அரசியல் அதிகார அமைப்பு இருக்குது பாத்தீங்களா, அதுக்குள்ள போகணும்னு தான் பார்த்துட்டாரு. அப்படி பார்த்ததுனால அரசியல் அதிகார மையத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு அவருடைய பாதையை சுருக்கிக்கிட்டதுனால இந்த கொள்கை கோட்பாடு அப்படின்றது எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டுருது. அப்படி தள்ளப்பட்டு கொள்கையை பின்னுக்கு தள்ளிய பிற்பாடு அவர் எடுத்து அந்த அரசியலுக்குள்ள போகணும், அரசியல் அதிகாரம் மட்டுமே ஒரு வழி, அதுதான் நம்முடைய பயணம் அப்படின்னு முடிவெடுத்து செஞ்சதுதான் பாமகவில் அவர் சேர்ந்தது. அதுல இருந்து அவருடைய சரிவுமே ஆரம்பிக்குது அரசியல் பயணத்துல. அதனால இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருந்தாலும் செங்கோட்டையனோட பண்ருட்டியை நம்ம ஒப்பிடவே முடியாது, எந்த விதத்திலையுமே ஒப்பிட முடியாது. அடுத்து இந்த செங்கோட்டையன் தாவிகாவில் போய் சேர்ந்திருக்கிறதுனால தாவிகாவிற்கு இந்த அவருடைய அனுபவத்தினால பயன்பெறக்கூடிய நிலையில தாவிகா இல்லை. அந்த மாதிரி எந்த பங்களிப்பையும் அவர் செய்ய முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பண்ருட்டி அரசியல்ல முழுக்க ஓய்வு பெற்றுட்டாரு. இனி அடுத்து தமிழக அரசியலுக்கு அவர் செய்யக்கூடியதுன்று எதுவும் இல்லை. இட்ஸ் எ லெகசி. அவர் ஒரு கடந்த காலமாக ஆயிட்டார்.